மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக முதல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தால், ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அதே சமயத்தில் தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொட்டது துளங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை. எந்த இடமாக இருந்தாலும் அதை யோசித்து இது சரியா தவறா என்று பகுத்தாய்ந்து செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கும். அதாவது நல்ல அறிவாற்றல் சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் அல்லவா, புதன் தான் அறிவுக்கு காரக கிரகம். அந்த அறிவுக்கு காரக கிரகம் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு அங்கே திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால புத்தி, அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சூரியனை போல இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் என்பது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசுல குருவின் வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கு. அப்போ குருவின் வீட்டில் சந்திரனும், சந்திரனுடைய வீட்டில் குரு உட்கார்ந்திருக்கு. அப்போ இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மை. அதாவது இதுவரைக்கு காசு பணம் கையில் நிற்கலைன்னா கூட இந்த மாதம் காசு பணம் ஓரளவுக்கு சேமித்து வச்சிருக்கிறேன், இந்த மாதம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம், வரவு, அந்த பணத்தை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப் போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு கண்டிப்பாக உண்டாகும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும். வாக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த அதாவது ஒரு திடமாக பேசக்கூடிய தன்மை. எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ, அப்படி அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான். அதே சமயத்தில் அங்கே கேது இருக்குது. சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நிறைய பிரயாணங்கள் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே மிதுனத்துக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும். அப்போது ட்ராவல் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, வியாபாரம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் சார்ந்த புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய துறைகளில் என்ட்ரி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். 4ஆம் அதிபதி, சார் சுகத்தை பற்றி கேட்குறீங்க, இந்த மாதம் எப்படி இருக்கும்? சுகம் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆன அந்த புதன் பகவான் யாரோட சேரப்போகிறார் அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய இறுதியில் குருவோட சேரப்போகிறார்.
அப்போ கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். ஏன்னா 4க்குரியவன் வலிமை பெறாரு, அவர் போய் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ வீட்டை வாங்கணும், இடத்த வாங்கணுங்கிற எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணத்துக்கு சாதகமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது விற்காத இடங்கள் விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அல்லது வீடு கட்டி விட்டு அதன் மூலம் வாடகை வருமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரே மாதிரியான செய்யக்கூடிய துறைகள், இந்த டீச்சிங்கில் இருக்கிறவங்க, அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடங்களை நிறுவக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகும். ஏன்னா அவங்க ஆள் மனசில் அது தோண்டிகிட்டே இருக்கும். இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட போதனைகள் செய்வது, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தன்மை, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு அதிகமாகவே இந்த மாதம் அமையப்பெறும். 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் போய் தனக்கு 11ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கார். இப்போ காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா கூட சுக்கிரனோட கேது என்கின்ற சர்ப்ப கிரகம் சேர்ந்திருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 6ஆம் இடம் கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய, பகையை கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தையே பார்க்குது. அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது, எதிர்ப்பு பகை கூடவே கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் அதே மாதிரி கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடத்தை வளர்க்கப் போகிறது. குரு பகவானும் பார்க்குது. அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை கிடைக்குமா? 100% வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலை, வேலைக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வேலை கிடைத்துவிடும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. எப்படி சார் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், பொதுவாக தொழில் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையே பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே தொழில் அதாவது வேலையில் இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சார், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமாக குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக குடும்பம், திருமணம் கனெக்ட் ஆகிறதுனால குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லபடியாகவே இருக்குது. அதில் எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை. நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் உண்டு. அதாவது நண்பர்கள் ஒன்று உங்களுடைய ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல் படித்த நண்பர்கள், எத்தனை கேப் இருந்தாலும் இந்த மாதம் ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டம் அங்கே புதைந்திருக்கிறது. அப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. என்ன சார் அதிர்ஷ்டம் கிடைக்கும்? எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்த பணம் டக்குன்னு வந்துருச்சு, இது நாள் வரைக்கும் வரலன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்ட நிலையில் இருக்கின்றவர்களுக்கு அது திரும்பி வந்த எவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை. அல்லது ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அல்லது பார்த்திங்கன்னா என்றைக்கோ போட்ட இன்சூரன்ஸ் பணம் இப்போது வருது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பணம் இப்போ வருது அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு.
அல்லது வேலையில் ஒரு திடீர் ப்ரமோஷன் கொடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்போது ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. 8ஆம் இடம் என்பது தூர தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் உண்டு. அப்போது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும், அல்லது வேறு மாநிலத்துக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போகணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தன்மை உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் இந்த ஜூலை மாதம் 17க்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குருவோடு சூரியன் இணைகிறது. அப்போது நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேர்த்துக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது. இந்த மிதுனராசி என்பர்கள் அதாவது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு வில் பவர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். நெகட்டிவை மட்டும் தூக்கி வீசிடுங்க, அவ்வளோதான். எதிர்மறை எண்ணம் கூடவே கூடாது. பாசிட்டிவ் கண்ணோட்டத்துடன் மட்டும் அணுகினால் வெற்றி என்பது நிச்சயம். ஸோ நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது. எல்லா விஷயத்திலும்